மேற்காசியாவில் வெடித்துள்ள போர் பதற்றம், குறிப்பாக ஈரான் அமெரிக்க மோதல் மற்றும் ஹார்மோஸ் நீரிணை பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $70 இருந்து $107.96 வரை சென்ற நிலையில் அதன் நேரடி தாக்கம் இந்தியாவிலும் வெளிப்பட துவங்கியுள்ளது. கடந்த 11 நாட்களில் மட்டும் 4 முறை பெட்ரோல், டீசல் மற்றும் சிஎன்ஜி விலைகள் உயர்த்தப்பட்டு உள்ளது. நேற்று மட்டுமே பெட்ரோல் லிட்டருக்கு 2.47 மற்றும் டீசல் ரூபாய் 2.58 உயர்ந்தது. ஆரம்பத்தில் விலையை கட்டுப்படுத்த முயன்ற பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சர்வதேச சந்தை அழுத்தத்தால் கட்டாயமாக விலை உயர்வை அமல்படுத்தி வருகின்றன. இந்த எரிபொருளின் விலை ஏற்றம் வாகன ஓட்டிகளுக்கு மட்டுமல்லாமல் அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் பாதிக்க துவங்கியுள்ளது. காய்கறி, மளிகை, பால் உள்ளிட்ட பொருட்களின் விலை மெதுவாக உயர்ந்து வருகின்றது. காரணம், போக்குவரத்து செலவு அதிகரிப்பதே. லாரி கட்டணம் உயர்ந்ததால் அதன் சுமை இறுதியில் பொதுமக்கள் மீதே விழுகின்றது. இதனுடன் சமையல் கேஸ் சிலிண்டர் விலையும் உயர்ந்து உள்ளதால் வீட்டு செலவுகள் மட்டுமல்லாமல் ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களில் செலவும் அதிகரித்து உள்ளது. இதனால் நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களின் மாதாந்திர பட்ஜெட் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளது. மத்திய அரசு கலால் வரியை குறைத்ததாக தெரிந்தாலும் மாநில அரசுகள் விதிக்கும் வாட் வரி காரணமாக பல இடங்களில் எரிபொருள் விலை இன்னும் அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பெட்ரோலுக்கு ரூபாய் 21.66 மற்றும் டீசலுக்கு ரூபாய் 17.85 வாட் வரி வசூலிக்கப்படுவதால் பெட்ரோல் விலை 107.77 வரைக்கும் சென்றுள்ளது. மற்றொருபுறம் குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் வாட் வரியை குறைத்ததால் அங்கு பெட்ரோல் விலை லிட்டருக்கு $102 அளவில் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதனால் தமிழக அரசு மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் வரி சலுகை அல்லது மாற்று நிவாரண நடவடிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகின்றது. உலக சந்தை நிலைமை இன்னும் சீராகாததால் எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ந்து இழப்பை சந்தித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் வரும் நாட்களில் பெட்ரோல், டீசல் விலை மேலும் உயரும் அபாயம் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஏற்கனவே விலைவாசி உயர்வால் திணறும் மக்களுக்கு இந்த எரிபொருள் விலை ஏற்றம் மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து உடனடி நிவாரண நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு உள்ளது. இதுகுறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.